வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோடைய கேங்கு கூட நம்ம ஹீரோயினுமே உட்கார்ந்துருக்கா. ஹீரோ வந்து இந்த பக்கம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த கோச்சுமே வந்து என்னடா நீ இந்த ஜூஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் லைக் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறான். இதெல்லாம் இவங்க ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிஞ்சு அவனுமே அவன் எப்படி எப்படி பேசலாம், நான் போய் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் என்ன செய்யறாங்க அப்படின்னா நேரா காரிடோர் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவை இவங்களும் காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நேரா பார்க்க சொல்ல ஹீரோவுடைய போட்டோவை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுமே வந்து இவன் ரொம்ப ரவுடித்தனம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காரிடோர்ல ஒட்டி வச்சிருப்பான். ஸோ அந்த போட்டோவை எடுத்து ஸ்போர்ட்ஸ்க்கான போட்டோல போட்டுட்டு இவன் நேரா லைவ்ல இங்க பாருங்க இவன் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தெரியுமா, நம்ம காலேஜ்ல இவனை மாதிரி ஒரு ஆள் பாக்ஸரா இருக்கிறது நேஷனல் சாம்பியன் வரைக்குமே போயிருக்கான். ஆனா இப்போ இவனை பேன் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சா இருக்கிறவர் அவர் சரியில்லை, இந்த என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட்டை நீங்க ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோச்சுக்கு அகெயின்ஸ்டா எல்லாத்தையுமே பேசி அவளுமே என்ன செய்யறா அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து இதை பார்த்துப்புட்டு நேரா ஹீரோயின் பக்கம் தான் ஓடி வாரான். வந்தவன் ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அவ சொல்றா, இங்க பாரு நீ வந்து என்கிட்ட ஒன்று கேட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறவன் நம்ம போட்ட வீடியோ வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க சொல்ல, அப்போ ஹீரோ சொல்றான் நீ ஏன் எனக்காக இவ்வளோன்னு பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுமே சொல்றான், இங்க பாரு அப்படின்னு நீ சொல்லாத, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நீ எனக்காக இவ்வளோன்னு பண்ணியிருக்க, நானும் உனக்காக இவ்வளோன்னு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இவ மனசுல இன்னுமே இவன் வந்து ஃப்ரெண்டா தான் இருக்கான் போல. அப்படி இப்ப இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்டுக்காரனுங்களும் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க, எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற, அவள்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த சிச்சுவேஷன் வரலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். அப்படி ஹீரோயின்டையுமே ஃபோன் பேசிட்டு இருக்க சொல்ல ஹீரோயின் வந்து சொல்றா, நீ என்ன உன்னுடைய ஊருக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிருக்க, அப்ப என்ன மட்டும் ஏன் கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு என்னுடைய ஊர் வந்தது சின்ன கிராமம் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல இருக்கட்டும், நானும் உங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம்ல, ஸோ நானும் வாரேன், ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்படிதான் உன்கிட்ட கேட்கணுமா, நானும் வாரேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இன்வைட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நிச்சயமா நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்ல, அப்படி ஹீரோயினுமே வந்து என்ன பண்றா அப்படின்னா இவங்க கூட கிளம்பி அந்த வில்லேஜை பார்க்க போய்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களுமே வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருப்பாள்ல, ஸோ அந்த பொண்ணுமே வந்துட்டு ஆண்டி நீங்கள் வந்து உங்கள் பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. டிஎஸ்பியுமே வந்து அம்மாக்காரவங்கள்ட்ட ஒரு ட்ராமா போடுவீங்களா, அந்த ட்ராமாவை நீங்கள் இன்னும் போடவே இல்லை அப்படின்னு சொன்னா, என்ன நீ என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்காரவங்க சொல்ல, அதுக்கு அவனுமே டெய்லி சொல்கிறீங்கல்லாமா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் வைக்க மாட்டேங்கிறான்னு, நான் இப்போ அதை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னவும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஆல்ரெடி அவளை பார்த்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். யாரை சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நூர்மா அப்படின்னு சொல்லும்போது, நூறா அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாச்சேடா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரவங்க ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு வந்து அப்பாக்காரவருமே இங்கே பாரு உனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி தானே, சரி நான் அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாட்ட நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎஸ்பிக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த சீன் இங்க கட்டாங்க. அப்படி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுமே வில்லேஜுக்கு வந்துட்டான். தன்னுடைய அம்மா தான் பையனை பார்க்க போறாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல, என்னடா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட எங்களை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே வந்து அம்மா இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். லாஸ்டா அம்மா இதான் நூர் அப்படின்னு சொல்லவும் நூர் வந்து அப்படியே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டாங்க. உடனேட்டு அவங்க அம்மாவும் நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ஆனால் பாருங்க உங்கள் பையன் வந்து என்னை இன்வைட் பண்ணவே இல்லை, நானாக தான் அடம் பிடிச்சி அவன் கூட வந்திருக்கேன், எனக்கும் தோணும்ல உங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், நீங்கள் சமைக்கிறது சாப்பிடணும், அப்பாவை பார்க்கணும்னு எனக்கும் தோணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அம்மாக்காரவங்களுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ ஏதோ கிச்சனில் எடுக்க போயிருப்பான். அப்போ அவனும் வரும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இதாண்டா சரியான சமயம், பாரு உங்கள் அம்மாவுக்கு எப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கா,
இருக்கான்னு. அவளுக்கு உங்க அம்மாவ ரொம்பவே புடிச்சிருக்கு. நீ சொல்லிர்றா மச்சான் அப்படின்னு சொன்னா. இங்க பார்றா இந்த சிச்சுவேஷன் இன்னுமே வரல. இன்னும் அவளுக்கு ஓகே அப்படின்ற மாரி நான் ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். வந்தா மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்த அந்த பொண்ணுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. அவ அந்த பின்னாடி உட்கார்ந்திருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ சோகமா உட்கார்ந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு என் மனசு ரொம்ப உடைஞ்சிருக்கு. இப்போ ஹீரோ எந்த நிலைமையில இருக்கானோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீ என்ன வந்து கேர் பண்ற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராவே பேசிடுறா. அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாம என்ன வந்து கேர் பண்ற மாதிரி இனிமேல் என்கிட்ட வந்து பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாட்டு போய்கிட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு என்னதான் அப்படின்னு சொல்லி புரியவே மாட்டேங்குது. அப்படி ஹீரோவுடைய ஒரு ரூமுக்குமே போறா. அதுல நிறைய வந்து மெடல்ஸா இருக்கு. அதை பார்த்துட்டு இதெல்லாம் யாருது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அப்பாக்காரவங்க வந்து நிக்கிறாங்க. நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீரோவுமே இது என்னோட ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹீரோ சொல்றான் இதெல்லாம் எங்க அப்பாவுடைய ஆசை இவ்வளோ நான் அச்சீவ் பண்ணணும்னு. ஆனா அவங்களால முடியல. இப்ப பாரு நான் வந்து இப்ப என்னாலையும் முடியல பத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து திரும்பவும் நேஷனல்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ரொம்ப அழுகையா வருது. அப்படியே ஹீரோயின்ட்ட சொல்றான் இங்க பாரு நீ பண்ண ஒரு விஷயம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நூறு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் டிஎஸ்பியோடைய அப்பாக்காரவரும் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினோடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க போல. ஸோ அவங்க வந்து ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு உங்க பையனை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரவுடிகள் என்னுடைய கடைக்கு வந்து இப்படி ஆக்கிரமிச்சாங்க. ஆனா வந்து உங்க பையன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான். அப்படி இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து டிஎஸ்பியோடைய அம்மா ஸ்ட்ரைட்டாவே சொல்றாங்க இங்க பாருங்க என்னுடைய பையன் அர்ஜுனுக்கு வந்து நூறு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து நீங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பாக்காரவர் சொல்றாரு எனக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கும் அர்ஜுனை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்போ அது கிடையாது விஷயம். நூறு என்னுடைய பொண்ணு நூறுக்கு வந்து என்னன்னு பிடிக்கணும். அவளுடைய ஒப்பீனியன் என்னன்னு நான் கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுக்க முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ வந்துட்டு அவங்களுமே சொல்றாங்க நூறு வந்து ரொம்ப படிச்ச பொண்ணு. ஆனா எங்களுடைய பையன் அர்ஜுன் வந்து ரொம்ப ஆசைப்படுறான். நூறு மேல உயிரே வச்சிருக்கான். ப்ளீஸ் நீங்க வந்து கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் இதை பத்தி நிச்சயமா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நூறுட்ட பேசுறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோவுமே நூறை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவான் வீட்டில். அப்போ நூறு சொல்கிறான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு உங்கள் அம்மாவுடைய ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல அவனும் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் உன்னுடைய ஸ்கூட்டி அங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஸ்கூட்டி எடுக்க போகிறாங்க. அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹோல் டே நம்ம நூறு கூட ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுமே பலூனெல்லாம் கொடுத்து இங்கே பார் நூறு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ உன்னை என்னுடைய லைஃபாக நினைக்கிறேன். நீ இல்லைன்னா என்னால் ஒன்றுமே முடியாது நூறு. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு அழுகையா வருது. அவ என்னமோ ஃப்ரெண்டா தான் பார்த்துருக்கா போல. ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிட்டா. அப்போ ஹீரோவும் நினைக்கான் என்னடா இவா ஒண்ணுமே சொல்லாம போயிட்டால ஏதோ நினைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தா பெத்தவங்களும் இங்க வாடி ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா டிஎஸ்பி அர்ஜுன் தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொன்னா ஆமா அர்ஜுன் சார். அவங்க வந்து அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ நீ அவனுக்கு எஸ் மட்டும் சொல்ல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.